God is holy. Bible is very clear. ஆண்டவர் பரிசுத்தமானவர். பாவத்தை அவரால் என்ன செய்ய முடியாது, பார்த்தும் பார்க்காதவர் மாதிரி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. He cannot overlook sin. Every sin must be punished. இந்த லெந்து காலங்களின் துவக்கத்திலே நான் சொல்லிடுற காரியம், உங்களை நினைவூற்றுகிற காரியம், ஆண்டவர் ஒரு பாவத்தையும், சின்னது பெருசு அப்படின்லாம் கிடையாது ஆண்டவருடைய பார்வையில. பாவம் அப்படின்றது பாவம். அவர் எந்த பாவத்தையும் என்ன செய்ய மாட்டாரு, அப்படியே பார்த்துட்டு பார்க்காத அவர் மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. அது நிமித்தம் அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த பாயிண்ட் என்னது, தேவனுடைய எதை ப்ரூவ் பண்றதுக்கு, நீதியை. The cross was not optional for God. தேவனுக்கு சிலுவை அப்படின்றது ஆப்ஷனா இருக்கல, it was necessary. Jesus became the perfect sacrifice. எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, இயேசு he was the perfect sacrifice. அந்த நீதி உள்ள தேவன் அந்த நீதியை பரிபூர்ணமாக நிலைநாட்டும்படியாக அவருக்கு இந்த உலகத்துல வேற எதையுமே செய்ய முடியல. அவருடைய ஒரே பேரான குமாரன் நாங்க என்ன கொடுப்பதற்காக, பலியா செலுத்துவதற்காக. அப்போ நாம நின்னு வெறும் நாம காஸ்பல பிரசங்கம் பண்ணல, வெறும் நற்செய்தியை பேசல, வெறும் கிருபையை பேசிட்டு இல்ல, தேவனுடைய பரிசுத்தத்தையும் கூட சேர்த்து என்ன செய்யறோம், நாம பேசுறோம். தேவனுடைய நீதியையும் கூட சேர்த்து பேசுறோம். ஹல்லேலூயா. நிறைய பேரு சிலுவையுடைய இந்த ரெண்டு பகுதியை மறந்துடுறோம். சிலுவையுடைய மறுபக்கங்களை மாத்திரம் நம்ம பேசுறோம். தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய காருண்யம், இதெல்லாம் சிலுவையின் ஒரு பக்கம். ஆனா அதே சிலுவையோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற மற்ற தேவனுடைய அம்சங்கள், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி, தேவனுடைய கோபம்,